வாசம் என் வாசம் உன் பூங்காவனம் வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. என்னுடைய பாட்டு வந்து உங்கள் எல்லாரையும் சேர்ந்துருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னோட வணக்கத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் தீப்தி. ஸோ தீப்தி வந்திருக்கா அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஷோ அப்படின்னு. ஸோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டே? டியூஸ்டேனா நம்ம வழக்கமாக என்ன விளையாடுவோம்? நம்ம டியூஸ்டே விளையாட போகிற கேம் க்ளூ பாக்ஸ். பப்பிவா டைட்டில் கொடுங்க. ஓகே, என்னடா தீப்தி வந்திருக்கா, எப்போ பார்த்தாலும் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டேவை பற்றி பேசுவாளே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நான் அதை பேச போகிறதில்ல. டைரெக்டாக காலர்ஸ்கிட்டேயே போயிட்டு அந்த டேவை பற்றி பேசி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நான் கேட்க போகிறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் காலர் கூட போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? சரி, ஓகே, இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். நான் ஆக்டிவாக இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் வரல. அதுக்குள்ளே அப்போ நான் பேசாமல் இன்றைக்கி என்ன டேன்றதே சொல்லிடுறேன். இதுக்கெல்லாம் ஒரு டே கொண்டாடுவாங்களா அப்படின்னு நானும் யோசித்த நாள் தாங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஈஃபில் டவர் டேவான். என்னடா இதுக்கெல்லாம் ஒரு நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. இதை பற்றி நம்ம காலர்ஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் காலர் இப்போ என்ன மாதிரி ஆக்டிவாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலர் எடுத்துடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், உங்கள் பேர் என்ன? மீரா. வீரா, ஓகே. எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் மேலூர். ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்கள் கேம்குள்ளே வந்துட்டீங்க. பப்பிமா பாக்ஸ் மட்டும் இறக்கிருங்க. பப்பியா, நான் மறந்துட்டேன். பப்பிமா பாக்ஸ் இறக்கிருங்க. ஓகே, இப்போ வந்து கேமுக்கான பாக்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, சொல்லுங்க மேம், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நாங்கள் மேலூர் இருந்து. ஓகே, இந்த கேம் வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கோம். எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஷோ? நாங்கள் தினமும் பார்ப்போம். தினமும் பார்ப்பீங்களா? சூப்பர். அப்போ ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க இந்த ஷோவில் என்ன நடக்குதுன்னு? ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அப்படியா? ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ ஓகே, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. கேமோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும். கரெக்டா? சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஈஃபில் டவர் டே. உங்களுக்கு வந்து ஈஃபில் டவர் போய் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. யாரு கூட போவீங்க? யாரா ஒருத்தர் மட்டும் தான் சொல்லுங்க வாழ்க்கையில. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. தெரியலையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா? யாரு கூட? ஃபேமிலியோட. ஒருத்தவங்கள தான் நான் சொன்னேன். யாரா ஒருத்தவங்கள சொல்லுங்க. இவங்க கூட மட்டும்தாங்க நான் ஈஃபில் டவர் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. டக்குன்னு யாரா ஒருத்தவங்க சூஸ் பண்ணுங்க. இப்படின்னு. அக்கா, சூப்பர். நல்லது நல்லது நல்லது. சரி, ஓகே, இப்போ இதோட கேம்குள்ள போயிடலாமா? இப்போ உங்களுக்கு பப்பிமா அந்த பாக்ஸ் காட்டுங்க. இப்போ உங்களுக்கு அந்த பாக்ஸ்லாம் தெரியுதா? 1ல இருந்து 9 கூட நம்பர் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது நம்பர் இல்ல, நீங்க வந்து ஒரு நம்பரை வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பர்ல இருக்க கேள்வியை வந்து நான் கேட்பேன். ஓகேவா? இப்போ கரண்ட் போயிடுச்சா உங்க வீட்டுல? சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்க கால் பண்ணுங்க, நம்ம வந்து பேசிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் கவலை இல்லை. நெக்ஸ்ட் காலர் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. ஸோ நெக்ஸ்ட் காலர், பாவம் கரண்ட் போயிடுச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் காலர், ஹலோ ஹலோ ஹலோ. மேம், உங்கள் ஸ்பீக்கர் வந்து கட் பண்ணிடுங்க. என்கிட்ட மட்டும் காலில் பேசுங்க, ஓகேவா? சொல்லுங்கள், உங்கள் பேர், எங்கேருந்து கூப்பிடுறீங்க? விஷால் நரேஷ், திருவள்ளூர்லேருந்து கூப்பிடுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? டிவி பார்க்குறீங்க. ஆஹா, என்ன ஒரு பதில், ஒரு கிரியேட்டிவான பதில் சொல்லியிருக்கீங்க. சரி, ஷோலாம் பார்ப்பீங்களா? சில டைம் பார்ப்பீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு என்ன ஷோ, என்ன நடக்குது? டியூஸ்டே க்ளூ பாக்ஸ் கேம் எப்படி விளையாடணும் தெரியுமா? தெரியாதா? ஒன்றும் இல்லை மேம், சிம்பிள் தான். பப்பிமா வந்து ஒரு பாக்ஸ் போடுவாங்க. அந்த தெரியுதா பாக்ஸு? அந்த பாக்ஸில் 9 பாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர், லக்கி நம்பர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்பேன். பப்பிமா டைமர் ஆன் பண்ணுவார். அதுக்குள்ளே நீங்கள் பதிலை சொல்லணும். அவ்வளோதான். ஓகேவா? கேம்குள்ளே விளையாடிடலாமா போயிட்டு? ஓகே, பப்பிமா அந்த பாக்ஸை போடுங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் சூஸ் பண்ணுங்க மேம். 5. 5ஆம் நம்பர் பாக்ஸை வந்து பப்பிமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு 5ஆம் நம்பர் பாக்ஸில் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அதாவது ஒரு சில படங்கள்லாம் வந்து போட்டு காட்டுவாங்க.
அந்த ஆளுக்கு ரிலேட்டடா, ஓகேவா? அந்த ஆள், அந்த பர்சன் யாருன்றத, நம்பர் யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகேவா? உங்களுக்கான கேள்வியை பார்த்துடலாம். பப்பிமா, கேள்வி ப்ளே பண்ணுங்க. ஓகே. சரி, ஓகே. இந்த இமேஜ் பாத்துக்கிட்டீங்களா? இந்த 3 இமேஜ் சம்பந்தப்பட்டு ஒரு ராஜாங்கம் ஒண்ணு இருக்கு. அது என்ன ராஜாங்கம்ன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கான டைமர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ரொம்ப டக்கு டக்குன்னு யோசிங்க மேம். ரொம்ப சிம்பிள் தான். சேர சோழ பாண்டியன். சேர சோழ பாண்டியன். எதனால அப்படி சொல்றீங்க? பஸ்டிமேட்ல பாண்டியன் கோயில், அவங்க யூஸ் பண்ண கொடி அது மாதிரி இருக்கு. ஓஹோ, அதனால சேர சோழ பாண்டியன் சொல்றீங்க. எதுனா அதுதான். என்ன என்ன குரூப், என்ன பாண்டியாஸ், அது சொல்லுங்க. இல்ல, இப்ப சேர சோழ பாண்டியன் சொல்றீங்களே. சரி, ஓகே. உங்களுக்கான டைம் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்க சேர சோழ பாண்டியன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்சர் கரெக்டான்றதை நம்ம பப்பிமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே பப்பிமா, ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. பப்பிமா, என்ன ஆன்சர்? பாண்டிய பேரரசு. ஓகே, பாண்டிய பேரரசு தான் வந்து சரியான விடை மேம். ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் எதுவும் நீங்க இதுக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல. ஓகேவா? இதே மாதிரி கேம் வந்து விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் போயிடலாமா? ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேரு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? காஞ்சனா மாதவரம். காஞ்சனா மாதவரம். சொல்லுங்க காஞ்சனா மேம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. இப்போ வந்து வெயில் காலம்லாம் பயங்கரமாக வந்து வந்துருச்சு. சம்மர் டைம் லீவ் எல்லாமே வந்துருச்சு. என்ன பிளான் வச்சுருக்கீங்க? எங்கே போகலாம் சம்மர் டைம்லலாம், இந்த லீவில்? சம்மர் டைமுக்கு ஏற்காடு போகலான்னு கூட பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு அப்படியே ஏசிலாம் இல்லாமல் இயற்கையாக குளிராக இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும் தானே விரும்புவாங்க? ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே விரும்புகிறீங்க? ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல், ஏதாவது கொடைக்கானல். சூப்பர். ஸோ அப்படி போயிட்டு நல்லா செட்டில் ஆயிடலாம். இந்த 3 மாசம் இந்த சென்னை பக்கம் தலையே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா? ஆமா. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே மேம். கேம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் மேடம். பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். எல்லா கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. அத்துப்படி இன்னைக்கு வந்து க்ளூ பாக்ஸு கேம்ஸோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ விளையாட போயிடலாமா? போயிடலாம். ஓகே. ஸோ பப்பிமா, உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க மேம். 7. ஓகே பப்பிமா, பாக்ஸ் நம்பர் 7ஐ திறந்து விடுவோம். ஓகே, உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து தமிழ் பழமொழிகள். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பழமொழி போடுவாங்க. அதில் வந்து ஒரு பாதி பழமொழி போட்டுட்டு மீதி பழமொழி என்னன்றதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? சரி பப்பிமா, கொஸ்டின் ப்ளே பண்ணிடுங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆடத் தெரியாத அவளுக்கு டேஷ். ஆடத் தெரியாதவளுக்கு டேஷ். கூடம் பத்தாது. எதனால அப்படி சொல்றீங்க? அது பழமொழி, அது தெரியும் இல்லையா எல்லாருக்கும். நான் வந்து ஆடத் தெரியாதவங்களுக்கு கால் சுளுக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான், அது கரெக்டா இது கரெக்டா? ஆட தெரியாதவங்க கூடம் பத்தாதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா பெரிய ஹால்ல தானே ஆடுவாங்க. ஆமா, அதனால அதுதான் சொல்லுவாங்க. சரி, ஓகே. உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பப்பிமா வந்து சொன்ன ஆன்சர் கரெக்டா தப்பான்றதை நீங்களே போட்டு காட்டிடுங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஆட தெரியாதவளுக்கு கூட போதாதாம். சூப்பர் சூப்பர். இதுதான் வந்து சரியான விடை. எப்படி மேம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? நம்ம பேசத்தானே மேடம், அது எல்லாமே பழமொழின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அது எல்லாருக்குமே. ஆனா நான் இத்தனை நாள் தப்பா தான் மேம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. இந்த சம்மர் டைம்ல நீங்க சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போய் ஃபேமிலியோட என்ஜாய். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேம், உங்க பேரு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வினோப்ரியா, சின்னசேலம். சிறுசேலம். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தானா? சரி, சமையல்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. ஓகே. இப்போ வந்து ஒரே வெயில் காலமா இருக்கு. என்ன மாதிரியான இதெல்லாம் சாப்பிடலாம் மேம்? நீங்க எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்களேன். லைக் உடம்பு வந்து கூலா இருக்கிறதுக்கு, ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி, என்ன மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடலாம்? இளநீ குடிக்கலாம்.
நுங்கு சாப்பிடலாம். அப்புறம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற நம்ம வீட்லயே செய்யற மோரு, அப்புறம் ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் நம்ம வந்து அதுல சுகர்லாம் ஆட் பண்ணாம அப்படியே ஆப்பிள் நேச்சுரலா எதுவா இருந்தாலும் லிக்விடா எடுத்துக்கோங்க, நிறைய லிக்விட் குடிங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, ஏன்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும் அப்படின்னா காலத்துல இது கண்டிப்பா ரொம்ப முக்கியமானது. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. நம்ம நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும் இந்த டைம்ல, ஏன்னா உடம்பு வந்து இவங்க சொன்ன மாதிரி டீஹைட்ரேட் ஆயிடும் இல்லைன்னா. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, அதுக்கு மாற்றா இந்த மாதிரிலாம் கூட இளநீர், ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. சரி ஓகே மேம், ரொம்ப சூப்பரா வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க கேம் வந்து பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் மேம். ஓகே சூப்பர். அப்போ வந்து கேம்குள்ள போயிடலாமா? ஓகே, என்ன நம்பர் வேணும்? 4. ஓகே பப்பிமா, 4ஆம் நம்பர் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணுங்க. எங்க பாக்ஸ் 4. ஓகே, பாக்ஸ் 4 உங்களுக்கு வந்து கதாநாயகியை கண்டுபிடி அப்படிங்கறதா உங்களுக்கான கேள்வி. ஸோ வந்து ஏதோ ஒரு கதாநாயகி இருப்பாங்க, அவங்களுக்கு ரிலேட்டடா வந்து ஏதாவது இமேஜ் வந்து நம்ம பப்பிமா போடுவாரு. அது எத்தனை இமேஜா வேணா இருக்கலாம். அதை வந்து நீங்க வந்து கதாநாயகியை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஓகேவா, இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? சரி பப்பிமா, கேள்வியை ப்ளே பண்ணுங்க. கேள்வி இன்னும் வரல, கேள்வி இன்னும் வரவே இல்லையா? ஓகே, இமேஜ் வந்துருச்சு. பப்பிமா நீங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பாருங்க பாருங்க. சமந்தா. எதனால சமந்தான்னு சொல்றீங்க? பானா காத்தாடியில நடிச்சிருப்பாங்க, நீதானே என் பொன் வசந்தம் நடிச்சிருக்காங்க, அதனால சமந்தா. அதனால சமந்தான்னு சொல்றீங்க. சமந்தா பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்களோட படம் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்ல பாரு பாரு, அந்த பாட்டுல ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்க பாடுறத நான் கேட்கறதுக்காகவே நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. சரி, இப்ப நம்ம இத பேசாம உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சான். பப்பிமா கொந்தளிச்சுட்டு இருக்காரு, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இருங்க, உங்களுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? சரி பப்பிமா, இவங்களுக்கான ஆன்சர் வந்து ப்ளே பண்ணி விடுங்க. பப்பிமா அழகா பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. ஓகே, சமந்தா என்பது சரியான விடை. சூப்பர் 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 மேம், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றி. சரி ஓகே மேம், இதே மாதிரி தொடர்ந்து எங்க ஷோஸ் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே க்ளூ பாக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போதான் ஒரு பிரேக் போயிட்டு வந்தோம். காலர்ஸ் எல்லாம் பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த ஒரு வேகத்தோடவே காலர்ஸ் கிட்ட போயிடலாம் நான் பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம், உங்க பேரு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? மோகன சுந்தரி, பல்லாவரம். பல்லாவரம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தானா? ஓகே, சமையல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சா? சரி மேம், இப்போ வந்து சம்மர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, எந்த இடத்துக்குலாம் உங்களுக்கு போகணும்னு ஆசை? இந்த மாதிரி வெயில் காலத்துல எப்பா என்னால சென்னையில எல்லாம் இருக்க முடியாதுப்பா, நான் வெளிநாடு போறேன் அப்படின்னா எங்க போகணும் உங்களுக்கு? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, அந்த மாதிரி. எல்லாரும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஊட்டி கொடைக்கானல்ல போய் தங்கிட்டா அப்ப இங்க யார் தான் மேம் இருப்பாங்க? ஆட்டா இருக்குங்களே. சரி சரி ஓகே, அப்ப நீங்க அங்க போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு? ஆமாங்க, கோயம்புத்தூருக்கு போகணும், கல்யாணம், அங்க போயிடுவோம். ஆஹா, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே மேம், கேம்குள்ள போயிடலாமா? ஷோலாம் பாத்திருக்கீங்களா? பாத்துக்கோங்க. பிடிக்குமா ஷோ? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம ஷோ பத்தி ஃபீட்பேக் இருந்தா நீங்க தாராளமா அதை கால்ல சொல்லலாம் மேம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பொழுதுபோக்கா இருக்கு, மனசுக்கு அமைதியா இருக்கு. ஆஹா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. சீரியல்லாம் இல்லாம இது புது விதமா நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆஹா, சூப்பர் மேம், நன்றி நன்றி. நீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் தான் நாங்களுமே இந்த கேம்ஸ்லாம் டெய்லி விளையாடுறோம். சரி ஓகே, இப்போ கேம்குள்ள போயிடலாமா? ஓகே பப்பிமா, அந்த பாக்ஸை காட்டுங்க மேம். உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? சூஸ் பண்ணுங்க. 1. ஆஹா, வந்ததுமே 1 சூஸ் பண்ணிருக்காங்க பப்பிமா. 1ஆம் நம்பர் பாக்ஸ். ஸோ வரிகளுக்குள் பாடல், இதுதான் உங்களுக்கான டாபிக். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, அவங்க வந்து வார்த்தைகள் எல்லாம் சும்மா அங்க இங்க ஒரு பாட்டோட வார்த்தைகள் எல்லாம் பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாட்டு என்னன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும், அந்த பாட்டோட முதல் வரி. ஓகேவா? சரி ஓகே பப்பிமா, அவங்களுக்கான கொஸ்டினை ப்ளே பண்ணிடுங்க. சக்கரை இல்லை நிலவே பேயோதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை காணும் நிலவே. சக்கரை இல்லை நிலவே பேயோதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை காணும் நிலவே. ஓகே மேம், உங்களுக்கான கொஸ்டின் இதுதான்.
இப்போ பப்பிமா நீங்க வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்களே சொல்லிடுங்க. டப்பு டப்புன்னு கண்டுபிடிங்க. வரி போர்டுல வருங்களா? வந்திருக்கு பாருங்க. அதோட அந்த பாட்டோட வரியை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். அதை தான் வந்து அவங்க அந்த அதுக்குள்ள ஒளிச்சு பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. ஜம்பிள்டு வேர்ட்ஸ். நிலவே நிலவே போதாதே. ட்ரை அப்படிதான். நிலவே நிலவே போதாதே. நிலவே நிலவே போகாதே. சரி, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. நிலவே நிலவே போகாதே நீங்க ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்ம பப்பிமாட்ட அதுதான் சரியான விடையான்னு கேட்டுடலாம். பப்பிமா ஆன்சர் ப்ளே பண்ணு. இதுதான் மேம், சர்க்கரை நிலவே பெண் நிலவே என்பதுதான் சரியான விடை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக வந்து இந்த கேம் விளையாடலாம். இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் ஷோஸ் எல்லாம் பாருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. ஓகேவா? ரொம்ப 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 சந்தோஷம் மேம் கால் பண்ணதுக்கு. நன்றி. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ 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 ஹாய், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையிலேருந்து கவிதைராஜா பேசுறேன். என்ன சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க? நீங்க ஏதாவது டீச்சரா? இல்லையே, டீச்சர் பேசுறேன். இல்ல, வந்ததும் அட்டென்ஷன்ல வணக்கம், நான் இங்கேருந்து கூப்பிடுறேன், என் பேர் இது அப்படி சொல்லிட்டீங்களே, அதனால கேட்டேன். ஆமா. ஓகே ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிசினஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். ஓ, எங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, கோடை காலம் வந்து வந்துருச்சு. என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? நீங்க சொன்ன ஈபிள் டவர் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு நீங்க சொன்னதுமே. பப்பிமா, ரொம்ப 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 நன்றி சார். சரி, ஓகே, ஷோ எல்லாம் பாப்பீங்க போல ரெகுலரா? அப்போ ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அப்ப கேம் குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே பப்பிமா, அந்த போர்டை போடுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் சூஸ் பண்ணுங்க சார். நம்பர் 2 கொடுங்க. நம்பர் 2. பப்பிமா, நம்பர் 2. ஓகே, இது என்ன பாடல்? இதுதான் உங்களுக்கு வந்திருக்க டாபிக். அதாவது அந்த பாட்டுக்கு சம்பந்தமான ஒரு பிக்சர்ஸ்லாம் போடுவாங்க, ஒரு சில பிக்சர்ஸ். அது என்ன பாட்டுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே பப்பிமா, क्वेश्चन ப்ளே பண்ணுங்க. ஓகே பப்பிமா, டைம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார், இதுதான் உங்களுக்கான क्वेश्चन. இதை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும். அது என்ன பாட்டு? நல்லா நல்லா பாருங்க, எல்லா இமேஜும் பாருங்க. இதயம் போட்டிருக்கு. இதயம் போட்டிருக்கு. அடுத்து பப்பிமாவே போட சொல்லிருங்க. பப்பிமாவே போட சொல்லி. என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அச்சிச்சோ, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே பப்பிமா, ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? பப்பிமா, நீங்களே ஆன்சரும் ப்ளே பண்ணிடுங்க. சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ அடிய. அடியே சக்கரை கட்டி என்பதுதான் சரியான விடை. ஸோ ரொம்ப 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 நன்றி சார் கால் பண்ணதுக்கு. கோடை காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் போயிடலாம். ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நீங்க எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் வனிதாமணிங்க. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர். ஓகே, வெயில்லாம் அங்க எப்படி இருக்கு? வெயில் அதிகமா தான் இருக்குதுங்க. ரொம்ப அதிகமா தான் இருக்கா? எங்கேயா தப்பிச்சு ஓடிடணும்னு தோணுதா வெயில்ல இருந்து? எங்க வெளியில் போனாலும் வெயில தானே இருக்குது. வெளியில போனாலும் வெயில், உள்ள இருந்தாலும் வெயில். ஆமாங்க. சரி, ஓகே மேம். ஷோ எல்லாம் பாப்பீங்களா ரெகுலரா? பாத்துட்டு தான் இருக்கிறேங்க. பண்ணி இருக்கிறேன். ஓ, சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க ரெகுலர் காலர் தான். சொல்லல. சரி, இப்போ நம்ம கேம் அப்ப விளையாடிடலாம். சரி பப்பிமா, நீங்க பாக்ஸ போடுங்க. என்ன நம்பர் வேணும்? நம்பர் 6ஆம் நம்பர். பப்பிமா, 6வது நம்பர் பாக்ஸை வந்து திறங்க. ஓகே, பிஜிஎம் கேட்டு சாங்கை கண்டுபிடின்றது தான் உங்களுக்கான டாபிக். ஓகேவா? ஒரு பிஜிஎம் வந்து ப்ளே பண்ண போறாங்க, அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே பப்பிமா, உங்களுக்கான क्वेश्चन வந்து ப்ளே பண்ணுங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான பிஜிஎம். பப்பிமா, நீங்க டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டுபிடிங்க மேம், என்ன பாட்டு இது? டைம் இல்லைங்களா? வந்துரும். நீங்க அப்படியே கண்டுபிடிச்சிட்டே இருங்க.
சொல்லுங்க. மாந்தோப்பில் நின்றிருந்தேன். மாந்தோப்பில் அது எதனால மேம்? எதனால அந்த பாட்டு? அது சரி, நீங்க அந்த 2 லைன் பாடி காட்டுங்க. அது என்ன பாட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். ஓகே மேம், உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது சரியான ஆன்சரான்னு பார்த்துடலாமா? சரிங்க. ஓகே பப்பிமா, ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஓகே ஓகே, ஸோ ஒளிமயமான எதிர்காலம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ரொம்ப நன்றி மேம். உங்களோட கோடை காலத்தை போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? தொடர்ந்து ஷோஸ் பாருங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. பப்பிமா வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் ஃபைனலாக ஒரு பாட்டு பாடி முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம காலர் வந்து ஒரு பாட்டு பாடினாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதே பாட்டை நான் பாடிடலான்னு இருக்கேன். உன்னை விட்டா யாரும் எனக்கு இல்லை, பாரு பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள, நிழலாக நீயும் சேர உசுர வீசு சூற காத்து, பல கோடி 100 ஆண்டு நினப்பில் போட வேணும் கூத்து, அடியே கூட்ட தாண்டி பறந்து வா வெளியில. ஓகே ஓகே ஓகே, இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி. ஓகே.